Hello students, today we'll see the second unit in civics, that is election, political parties and pressure groups. Introduction. An election is a formal decision making process by which a people chooses an individual to hold public office by voting. எலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா மக்களோட பிரதிநிதிகளை அவங்களே தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு, அவங்களுக்கு கொடுக்குற ஒரு உரிமைன்னு சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம எலெக்ஷன்னு சொல்கிறோம். அந்த எலெக்ஷன் ஒன்று வச்சு அதில் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ், நம்மளோட பிரதிநிதிகளை நம்மளே தேர்ந்தெடுக்கிறோம். Electoral system in India. The electoral system in India has been adapted from the system followed in the United Kingdom. India is a socialist, secular, democratic republic and the largest democracy in the world. The modern India, the Constitution of India, came into force on 26 January 1950. நம்ம நாட்டோட எலக்டோரல் சிஸ்டம் இருக்குல்ல, இது நம்ம யுனைடெட் கிங்டமோடது தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம நாடு இந்தியா உலகத்திலே ஒரு பெரிய மக்களாட்சி நாடு, அதாவது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா மக்களாட்சி நாடு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பாதுகாப்பான, ஒரு சமூக அக்கறையுடைய ஒரு மக்களாட்சி நாடாக நம்ம இந்தியாவை சொல்கிறோம். நம்ம இந்தியாவில் உள்ள அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 26 ஜான்வரி 1950 நடைமுறைக்கு வந்துச்சு. Article 324 to 329 in Part 15 of the Constitution make the following provisions with regard to the electoral system in our country. The first point is Article 324 of the Indian Constitution provides for an independent election commission in order to ensure free and fair election in our country. At present, the commission consists of a chief election commissioner and 2 election commissioners. The Parliament may make provision with respect to all matters relating to elections to the Parliament, including the preparation of electoral rolls, the delimitation of constituencies, and all other matters necessary for securing their due constitution. The state legislatures can also make provisions with respect to all matters relating to election to the state legislature, including the preparation of electoral rolls and all other matters necessary for securing their due constitution. ஆர்டிகிள் 324 to 329 நம்ம அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட எலக்டோரல் சிஸ்டம்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஆர்டிகிள் 324 பிரகாரம் நம்ம இந்தியன் அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு தனித்தன்மையான ஒரு எலெக்ஷன் கமிஷன் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது. அது எதுக்கு வைக்கிறாங்க? அந்த எலெக்ஷன் கமிஷன் தான் எலெக்ஷன் நடத்துவாங்க. எல்லா எலெக்ஷனையும் ஒரு பாதுகாப்பாக நடத்தணும் இல்லையா, ஸோ அதுக்காக பொறுப்பை அவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்களில் 2 பார்ட்டியாக அவங்கள பிரிக்கலாம். எப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனராகவும் அவங்களுக்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸும் இருப்பாங்க. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு நம்மளுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒன்று வச்சு கொடுக்குது. அதில் யார் இருப்பாங்கன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸும் இருப்பாங்க. நம்ம பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, நம்மளோட எலெக்ஷன் அப்படின்னு ஒன்று நடக்கணும்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? ஓட்டர்ஸ் லிஸ்ட் எடுக்கணும். எந்தெந்த தொகுதியில் எத்தனை கேட்டகரிஸ் வராங்கன்னு பார்க்கணும். தனித்தனியாக தொகுதி வாரியாக எல்லாத்தையும் பிரிக்கணும். இப்போ இவ்வளோ வேலை இருக்குல்ல, இந்த வேலைக்கு எல்லாத்துக்கும் யார் பொறுப்பு அப்படின்னா பாராளுமன்றம் தான் இந்த எலெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இப்போ நம்மளுக்கு எலெக்ஷன் நடக்கும்போது பாராளுமன்றம் இது எல்லாத்தையும் பொறுப்பேற்று பண்ணுறாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு எலெக்ஷன் நடக்கும்போது இது அவங்களோட பொறுப்பு. இந்த மாதிரி எங்கே ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்குது, யார் யார் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான எல்லாத்தையும் யார் பார்த்துப்பாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்துப்பாங்க. எலெக்ஷன் ப்ராசஸ். அட் த நேஷ்னல் லெவல், த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் த பிரைம் மினிஸ்டர். Is elected by members of the Lok Sabha, the lower house of the parliament in India. எலெக்ஷன் ப்ராசஸ் இது எப்படி நடக்குது அப்படின்னா, தேசிய அளவில் நம்ம பிரைம் மினிஸ்டர், பிரதமரை தான் நம்ம ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அவர் எப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னா, லோக்சபாவில் உள்ள மெம்பர்ஸால் பிரதமர் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த லோக்சபாவை தான் நம்ம லோவர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், கீழவை அப்படின்னு சொல்கிறோம் லோக்சபாவை.
அது மாதிரி நம்ம நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே வந்து 25th January நம்ம வந்து இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். Introduction of the nota option. If the people in a democratic country are not willing to elect any candidate, they can vote for the option called nota, none of the above. Rule 49O in the Conduct of Election Rules 1961 of India describes this procedure. This is the option of nota which is included in the candidate list. This is included by the Election Commission of India. Introduction of the nota option. அதாவது நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்க்கலாம். நோட்டா அதோட விரிவாக்கம் என்னென்னா நன் ஆஃப் த அபவ். இப்போ நம்ம எலெக்ஷனுக்கு போய் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் ஒன்று ப்ரெஸ் பண்ணணுன்னா அதுக்கு நேராக இருக்கிறதுல வந்து நம்மளுக்கு லைட் எரியும். ஸோ நம்மளோட ஓட்டு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே இடத்துல இதில் வாக்காளர்களோட பேர் எல்லாமே இருக்கும் இல்லையா, இந்த இடத்துலையே வந்து கீழே நோட்டான்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதுன்னா அந்த ஆப்ஷனை என்ன அர்த்தம்னா எனக்கு மேலே உள்ள யாரையும் தேர்ந்தெடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் இந்த நோட்டான்ற பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் அந்த நோட்டாவோட அர்த்தம். நன் ஆஃப் த அபவ். சரியா, எந்த ஒரு கேண்டிடேட்டையும் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் நோட்டான்னு செலக்ட் பண்ணுறேன். என்னோட ஓட்டு வந்து யாருக்கும் இல்லை, பொதுப்படையில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ரூல் நம்பர் 49O படி நம்ம எலெக்ஷன் ரூல்ஸில் வந்து இந்த இதை சேர்த்துருக்காங்க. Types of elections in India. Elections are classified into two types, direct and indirect election. Direct election. People directly vote for the candidates in the fray and elect their representatives. The following are examples of direct elections in which people over the age of 18 years participate in the electoral process by casting their votes. Lok Sabha elections in which the members of parliament are elected. Elections to the state legislative assemblies in which the members legislative assemblies are elected. Elections to the local government, that is such as village panchayat, town panchayat, municipalities and municipal corporation are conducted by the State Election Commission. டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன். எலெக்ஷன் வந்து ரெண்டு முறையில் நடக்கும். ஒன்று வந்து டைரக்ட், இன்னொன்று இன்டைரக்ட். நேரடியாக எலெக்ஷனும் நடக்கும், இன்டைரக்டாக மறைமுகமாகவும் நடக்குது. இந்த நேரடி எலெக்ஷனில் என்ன நடக்கும்னா மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க டைரெக்டாக வந்து அவங்களோட பிரதிநிதிகளை ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஓட் போடுறதுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா மக்களும் தகுதியானவர்கள். யாருக்கெல்லாம் 18 வயசுக்கு மேலே ஆயிருக்கோ அவங்க எல்லாருமே வந்து எலெக்ஷனில் கலந்துக்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இதில் இந்த லோக்சபா எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து எப்படி வந்து எலெக்ட் பண்ணி எந்த மெம்பர்ஸ்லாம் எடுப்பாங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது எம்பிக்களெலாம் செலக்ட் பண்ணுறாங்க லோக்சபா எலெக்ஷனில். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் ஓட் பண்ணி எந்த மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது எம்எல்ஏக்களை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எலெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் நடக்கிற எலெக்ஷன். இதே நம்ம லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ், அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, அதுக்கெலாம் முனிசிபாலிட்டி, அதுக்கெலாம் எலெக்ஷன் நடக்கும் இல்லையா, இதெல்லாம் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மெரிட்ஸ். As the voters elect their representatives directly, direct elections are considered to be a more democratic method of election. It educates people regarding the government activities and helps in choosing the appropriate candidates, as also it encourages people to play an active role in politics. It empowers people and make the rulers accountable for their action. Demerits. Direct elections are very expensive. Illiterate voters sometimes get misguided by false propaganda. Campaigning based on caste, religion and various other sectarian considerations pose serious challenges. Since conducting direct elections is a massive exercise, ensuring free and fair elections at every polling station is a major challenge to the Election Commission. There are instances of some political candidates influencing the voters through payments in the form of cash, goods or services.
Election campaigns sometimes results in violence, tension, law and order problems and affects the day-to-day life of people. மெரிட்ஸ் வந்து இந்த டைரக்ட் எலெக்ஷன் நம்ம நடத்துறதுனால இதில் என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து மக்கள் நேரடியாகவே அவங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் மெத்தட், அதாவது இது ஒரு மக்களாட்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் தானே அவங்கள யார் ஆட்சி பண்ணணுன்றது தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் இதை வந்து ஒரு மக்களாட்சி முறைன்னு சொல்கிறோம். இது வந்து டைரக்ட் எலெக்ஷனோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தது, இப்படி பண்ணுறதுனால கவர்மெண்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அரசுகள் வந்து என்னென்ன மாதிரியான நடைமுறைகள்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ மக்களும் வந்து அரசியல்லையும் இந்த எலெக்ஷன்லேயும் இதிலெல்லாம் அவங்களும் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு இது அளிக்குது. ஸோ இதுவும் அதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா ரூலர்ஸ், யார் நாங்கள் தங்களை வந்து ஆட்சி பண்ணணும்னு. அந்த ரூலர்ஸ் அவங்க பண்ணுற செயல்பாடுகளுக்கு அவங்க தான் பொறுப்பு. த ரூலர்ஸ் ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் தேயர் ஆக்ஷன்ஸ். டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ட் எலெக்ஷன் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். எதனால் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா, ஏன்னா டைரெக்டாக வந்து பீப்புள் வந்து ஓட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு செக்யூரிட்டி பர்பஸஸ்லாம் எல்லாம் ரெடி பண்ணணும், அவங்க வாக்குகளை பதிவு பண்ணணும். ஸோ அது முறையான ஒரு எலெக்ஷனாக, முறையான ஒரு தேர்தலாக அது நடக்கணும். அந்த வாக்குகளை அவங்க எண்ணணும். அப்போ ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட செலவுகளும் இருக்குது. அப்போ டைரக்ட் எலெக்ஷன் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். இலிட்ரேட்ஸ், அதாவது படிப்பறிவில்லாத மக்களை வந்து சில பேர் வந்து தவறான வழிகாட்டுதல்னால இது பண்ணுறதுக்கான சான்சஸ் இதில் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்ட் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. இது தவிர சில அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது குட்ஸ் இல்லை சர்வீசஸ் ஏதாவது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இதுக்கு சான்சஸ் இருக்குது. எலெக்ஷன் கேம்பெயின்ஸ், அதாவது கூட்டணி நடத்துவாங்க இல்லையா, எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு வந்து ஓட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டணி நடத்துவாங்கல்ல, அதில் வயலன்ஸ்க்கு இல்லை லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்க்கு இதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது இது நம்ம டே டு டே லைஃப்பை அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் இதோட டிமெரிட்ஸ். இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். Voters elect their representatives who in turn elect their representatives. This method of election is followed for the election of President of India. Merits. Indirect elections are less expensive. It is more suited to elections in large countries. Demerits. If the number of voters is very small, there exists the possibility of corruption, bribery, horse trading and other unfair activities. It is less democratic because people do not have a direct opportunity to elect, but they instead do it through their representatives. So this may not reflect the true will of the people. இன்டைரக்ட் எலெக்ஷன்னா என்னென்னா, இப்போ டைரக்ட் எலெக்ஷன்னா நம்மளோட பிரதிநிதிகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, நம்ம தேர்ந்தெடுத்த அந்த பிரதிநிதிகள் அவங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? voters elect their representatives who in turn elect their representatives. நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க அவங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. இதை தான் இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்கிறோம். இந்த மெத்தட் தான் நம்ம வந்து பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறோம். இதோட மெரிட்ஸ் என்னென்னா, இன்டைரக்ட் எலெக்ஷன்லாம் வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இதில் எல்லா மக்களும் கலந்துக்கிறது கிடையாது, ஒரு சில அவங்க தான் கலந்துக்கிறாங்க, அந்த பிரதிநிதிகள் மட்டும்தான் கலந்துப்பாங்க. ஸோ இது எக்ஸ்பென்சிவ் கிடையாது. பெரிய நாடுகளுக்கெலாம் வந்து இது ஒரு சூட்டபிளான எலெக்ஷன். ஏன்னா அவ்வளோ பெரிய நாடுகள்ங்கும் போது அதோட பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாகவே இருக்கும். அப்படின்னும் போது அவங்க இன்டைரக்ட் எலெக்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. இஃப் த நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இஸ் வெரி ஸ்மால், கொஞ்சம் ஓட்டர்ஸ் தான் இருக்காங்கன்னா அங்கே ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அது போக இது வந்து ஒரு லெஸ் டெமோக்ராட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து முழுமையாக எல்லா மக்களும் வந்து அதில் பங்கேற்க முடிகிறது இல்லை இல்லையா. நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் வந்து அவங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் மக்களோட விருப்பம் முழுசாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு லெஸ் டெமோக்ராட்டிக் மெத்தட்னு சொல்கிறாங்க.